ஸ்ரீமதே ராமானுஜாய நம. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய சனிப்பெயர்ச்சி பலன்களில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2020 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி, தமிழ் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 5:32 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கவிருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த 2017 டிசம்பர் மாதத்திலிருந்து 3 வருட காலம் சனி பகவான் குருவின் வீடான தன்னுடைய சமபலம் பொருந்திய தனுசு ராசியிலே விட்டிருந்தார். இப்பொழுது அவர் பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான பலம் பெற்ற மகர ராசிக்கு பிரவேசிக்கவிருக்கிறார். இந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வருகிற 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய 3 வருடத்திற்கு சனி பகவான் இந்த மகர ராசியிலேயே இருக்கப் போகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் சனியை மட்டுமே வைத்து கொண்டு முழுமையான பலன்களை பார்த்து விட முடியாது. மிக பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு, ராகு, கேது இவற்றின் சுழற்சியை வைத்து கொண்டு சனி பகவானுடைய இருப்பிடத்தையும் வைத்துக்கொண்டு அவர்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்று நாம் அலசி ஆராய வேண்டும். சனி பகவான் 3 வருடத்திற்கு மகர ராசியிலே இருக்கப் போகிறார். குரு பகவான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனுசிலிருந்து பயிற்சியாகி மகரத்தில் இருக்கிறார். இப்போது சனியும் அங்கு வந்து குருவும் சனியும் சேரவிருக்கிறார்கள். குரு பகவான் சனியினுடைய வீடாக தன்னுடைய நீச்ச வீடான மகரத்திலே பலம் குன்றி காணப்படுகிறார். இப்பொழுது சனி அவருடன் சேர்வதால் ஆட்சி பெற்ற கிரகத்துடன் நீச்சம் பெற்ற கிரகம் சேர்ந்தால் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும் என்பது ஜோதிட விதியாக இருக்கிறது. ஆகவே குருவும் பலம் பெறுகிறார், சனியும் தன்னுடைய ஆட்சி வீட்டிலே மிக பலத்துடன் காணப்படுகிறார். இவ்விரண்டு கிரகங்களும் மிக பலம் பொருந்தி மகரத்திலிருந்து என்னென்ன ராசியை தருகின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். ராகு பகவான் குருவினுடைய பார்வையை பெற்று ரிஷபராசியிலே உச்சத்துடன் காணப்படுகிறார். கேது பகவான் விருச்சிகத்திலே அவரும் உச்ச பலத்துடன் காணப்படுகிறார். 2 ஆட்சி பெற்ற கிரகங்கள், 2 உச்சம் பெற்ற கிரகங்கள் என்று 4 கிரகங்களை வைத்துக்கொண்டு நாம் முதல் 1 வருடத்திற்கான பலன்களை காண வேண்டும். ஏனென்றால் குரு பகவான் வருகிற 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் சனியுடன் சேர்ந்து மகரத்தில் இருக்கப் போகிறார். இந்த 1 வருடம் குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிற, ராகு ரிஷபத்தில் இருக்கிற, கேது விருச்சிகத்தில் இருக்கிற ஒரு விதமான பலன்களும், அதற்கு பிறகு 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் மகர ராசியிலிருந்து சனியிலிருந்து விடுபட்டு கும்பராசிக்கு வந்து சேரப்போகிறார். எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு ராசியிலே 1 வருடம் இருப்பது விதியாக இருக்கிறது. ஆனால் இந்த கும்பராசியில் மட்டும் குரு பகவான் 1 வருடத்திற்கு இருக்கப் போவதில்லை. அவர் இந்த 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய ஒரு 4-5 மாதத்திற்கு மட்டுமே அந்த கும்பராசியிலே விட்டு இருக்க போகிறார். ஆக கும்பராசியிலே குரு இருக்கிற, மகரத்திலே சனி இருக்கிற, ராகு ரிஷபத்தில் இருக்கிற, கேது விருச்சிகத்தில் இருக்கிற இரண்டாவது ஒரு விதமான பலன்களை நாம் 2021 நவம்பரிலிருந்து 2022 ஏப்ரல் மாதம் வரையிலும் காணவிருக்கிறோம். அதற்கு பிறகு மீண்டும் குரு பகவான் கும்பராசியிலிருந்து விடுபட்டு தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான மீனத்திற்கு சென்று விடுகிறார். 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரையிலும் அவர் மீனத்திலே ஆட்சி பலத்துடன் இருக்கப் போகிறார். அப்படி அந்த இருக்கிற 1 வருட காலம் என்பது வேறு விதமான பலன்களை தரும் என்பதால் அந்த 1 வருடத்திற்கு மீனத்திலே ஆட்சி பெற்ற குருவும், மகரத்திலே ஆட்சி பெற்ற சனியும், ரிஷபத்திலே உச்சம் பெற்ற ராகுவும், விருச்சிகத்திலே உச்சம் பெற்ற கேதுவும் என்று 3வது ஒரு விதமான பலன்களை நாம் காணவிருக்கிறோம். அதற்கு அடுத்து மீண்டும் குரு பகவான் 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பயிற்சியாகி மேஷ ராசிக்கு செல்லவிருக்கிறார். மேஷராசியில் அவர் 1 வருடம் இருந்தால் கூட சனி பயிற்சி நமக்கு வருகிற 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் தான் இருக்கிறது. அது வரைக்கும் நாம் மீண்டும் ஒரு 4வது விதமான பலன்களை பார்க்க வேண்டும். இடையிலே
ஒரு மாதத்திற்கு முன்பே, குரு பெயர்ச்சிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று ராகுவும் கேதுவும் பேச்சு அடையவிருக்கிறார்கள். எப்பொழுதுமே பின்னோக்கி எதிர்மறையாக பிரவேசிக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அந்த 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி பயிற்சியாகி ராகு பகவான் ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேது பகவான் விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கும் செல்லவிருக்கிறார்கள். ஆகவே நாம் நான்காவதாக பார்க்கக்கூடிய அந்த 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் குருவும் ராகுவும் சேர்ந்து மேஷத்தில் இருக்கிற, கேது பகவான் துலாத்தில் இருக்கிற, சனி மகரத்திலே ஆட்சி பலத்துடன் இருக்கிற 4வது விதமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 4 விதமான பலன்கள் மட்டுமல்லாமல் சனி பகவான் வக்ரகதி என்று ஒன்று இருக்கிறது. சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறார். எப்பொழுதுமே ஆட்சி வீட்டில் இருக்கிற கிரகங்கள் வக்ரம் பெற்றால், அதாவது பின்னோக்கி சென்றால் எதிர்மறையான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். பலம் குன்றிய அல்லது நீச்ச வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை, ஆட்சி பலனை தருவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இருக்கிற தன்மையிலே மாறுபட்டு சுபஸ்தானங்களில் இருந்தால் அசுப பலன்களையும், அசுபஸ்தானங்களில் இருந்தால் சுப பலன்களையும் தருகிற ஒரு வழக்கமாக இந்த வக்ரம் பார்க்கப்படுகிறது. அப்படி இந்த 3 வருட காலத்திலே சனி பகவான் 3 முறை வக்ரகதியை அடைவிருக்கிறார். முதலாவதாக 2021 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் சுமார் 142 நாட்களுக்கு ஒரு வக்ரகதியை அடைகிறார். அதற்கு பிறகு அடுத்ததாக 2022 மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 2022 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு 141 நாட்களுக்கு வக்ரகதி அடைந்து எதிர்மறையான பலன்களை தரவிருக்கிறார். மூன்றாவதாக 2023 ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2022 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் சுமார் 141 நாட்களுக்கு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன்னுடைய பலனை எதிர்மறையாக கொடுக்கவிருக்கிறார். ஆக சனி பகவான் 3 முறை வக்ரம் அடைகிறார். குரு பகவான் 4 ராசிகளிலே 3 முறை பிரவேசிக்கவிருக்கிறார். ராகுவும் கேதுவும் ஒரு முறை பிரவேசிக்க இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாம் நுட்பமாக அலசி ஆராய்ந்து முழுமையான ஒரு சனி பயிற்சி பலன்களை உங்களுக்கு மிகவும் கடினமாக கணிதம் செய்து உங்களுக்காக தரவிருக்கிறேன். சனி என்பவர் எப்பொழுதுமே மிக கடுமையான கண்டிப்புடன் இருக்கிற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராமா என்ற 2 எழுத்தும் சிவா என்கிற 2 எழுத்தும் எப்படி மக்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தன்மை பெற்றதோ அதை போலவே 2 எழுத்தாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு அஞ்சாதவர்கள் யாரும் இல்லை. நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்த சனியை பார்த்து பயப்படுகிற ஒரு தன்மையை கொண்டிருக்கிறார். உலக மக்கள் அனைவருமே யாருக்கு கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ இல்லையே, இந்த சனிக்கு பயம் கொள்ளாதவர்களே இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். சனி என்றால் அப்படி அவருடைய பெயரை கேட்டவுடன் ஒரு அதிர்வலை ஏற்படுவதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் சனி பகவான் மிகவும் கண்டிப்புடன் இருக்கிற கிரகம் என்பதால் நாம் சில விஷயங்களிலே ஈடுபாடு கொண்டு சில நடைமுறையிலே நாமும் சில திருத்தங்களை கொண்டு வந்தால் சனியினுடைய கடுமையிலிருந்து விலகலாம் என்பது புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லப்பட்ட ஒரு பரிகாரமாகவும் வழிமுறையாகவும் இருக்கிறது. சனி பகவான் மிக தேர்ந்த கண்டிப்புடன் இருக்கிற ஒரு ஆசிரியர் போன்றவர். நாம் ஒழுக்கமாக இருந்தாலோ, தர்ம சிந்தனையுடன் இருந்தாலோ, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலோ, உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுப்போராக இருந்தாலோ, முன்னோர்களுக்கு சிரார்த்தம் திதிகளை சரியாக கொடுப்போராக இருந்தாலோ நமக்கு சனி பகவானால் எந்த விதமான தீங்கும் நேருவதில்லை என்று அனுபவத்திலே கண்டிருக்கிறார்கள். சனி எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் ஒழுக்கமாகவும் நேர்மையுடனும் இருக்க வேண்டும். முன்னோர்களுக்கு திதியை செய்ய வேண்டும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானத்தை கொடுக்க வேண்டும். எவருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சனி எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் சரியாக நடந்து கொண்டால் ஆசிரியர் நம்மை தண்டிப்பதும் இல்லை, நமக்கு தொல்லைகளை தருவதும் இல்லை. நாம் சரியில்லாமல் இருந்தால்தான் சனி பகவான் நமக்கு தொல்லைகளை தருவார். ஆனால் சனி பகவான் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான பலன்களை கொடுக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய ஆதி நூல்களிலே நீங்கள் சனியை பற்றி நீங்கள் அலசி ஆராய்ந்தால் சனி எப்பொழுதுமே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11க்கு மட்டுமே சுபபலன்களை தருவதாக கூறிக்கப்பட்டு இருக்கிறது. உபஜயஸ்தானம் என்பது 3, 6, 10, 11. ஆனால் இந்த 10ஆம் இடத்தில் கூட சனி பகவான் நல்ல பலன்களை தரமாட்டார். ஏறக்குறைய 3 இடங்களுக்கு மட்டுமே தான் சனி பகவான் நன்மையை தருவார் என்று ஆதி நூல்களிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம்.
ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற அந்த சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டிலே பலம் பொருந்தி வந்திருக்கிறார். மகரத்திலே சனி உலவுகிற பலன் எப்படி இருக்கும் என்று நாம் பொதுவாக பார்க்க வேண்டும். தன்னுடைய ஆட்சி வீட்டிலே மகரத்திலே பொதுவாக சனி வந்தால் உலகத்திலே சுபிட்சம் அதிகரிக்கும், விளைச்சல் அதிகரிக்கும், நிலபுலன்கள் அபிவிருத்தி அடையும், விவசாயம் அபிவிருத்தி அடையும், மழை நன்கு பொழியும் என்பது விதியாக இருக்கிறது. எண்ணெய் வித்துக்கள் அபிவிருத்தியாவதும், இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அபிவிருத்தியாவதும், கச்சா எண்ணெய்கள் அதிகமாக கிடைப்பதும் என்று நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயத்தில் அவர் வக்ரமாகிற போது அதிகமான வியாதிகளையும், உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதில் சிக்கலையும், மாந்தலுக்கு மிகப்பெரிய வியாதியிலும் கொடுப்பார் என்பதும் விதியாக இருக்கிறது. ஆனால் ஏறக்குறைய அவர் ஆட்சி பெற்ற காலத்திலே நன்மையே அதிகமாக கொடுப்பார் என்று நாம் திடமாக நம்பலாம். என்றால் இந்த ஒரு வருட காலம் மிகவும் முக்கியமாக குருவுடன் சேர்ந்து அவர் காணப்படுகிறது மிக அற்புதமான பலனை கொடுப்பதாக இருக்கும். சனிக்கென்று நான் சொல்கிறதெல்லாம் பரிகாரம் என்பதே நாம் நடந்து கொள்கிற விதியை பொறுத்து தான் இருக்கிறது. பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும், தாய் தந்தையர்களை பேண வேண்டும், உறவுகளிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் கூட நீங்கள் தானத்தை அளிப்பது சனிக்கு மிகுந்த பரிகாரமாக இருக்கும். இதில் குறிப்பாக அனைவருக்கும் தெரிந்த மிக எளிமையான பரிகாரம் காகத்திற்கு அன்னமளிப்பது. காகத்திற்கு அன்னமளிப்பது போன்ற ஒரு பரிகாரத்தை நாம் எங்கும் கண்டுவிட முடியாது. குறிப்பாக நான் அடிக்கடி சொல்கிற வகையிலே சனிக்கிழமையிலே சனி ஓரை என்று வகுத்திருக்கிறார்கள். அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இந்த 2 நேரத்திலே பச்சரிசி சாதத்தை பொங்கி அதிலே தயிர் கலந்து சிறிது எள் சேர்த்து காகத்திற்கு வைத்தால் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும், பித்ரு சாபம் நீங்கும், சனியினுடைய கடுமை குறையும், சனியினால் ஏற்படக்கூடிய அபவாதங்கள் தீரும் என்பது விதியாக இருக்கிறது. இந்த சனி பகவானுக்கென்று நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு என்று நிறைய ஆலயங்களில் சனி பகவானுடைய பரிகார ஸ்தலங்கள் இருக்கின்றன. சனியினுடைய பரிகாரங்களுக்கு செல்வதை விட சனி பகவானுக்கு பிரீத்தி ஏற்படுகிற, சனி பகவான் தன்னுடைய கடுமையை குறைத்து ஆட்கொண்ட கடவுளுடைய வழிபாடுகளை மேற்கொண்டால் சனியினுடைய கடுமை குறையும். விநாயகப் பெருமான் சனியை இன்று போய் நாளை வா என்று தன்னுடைய முதுகில் எழுதி வைத்து தினந்தோறும் அவரை நடக்க வைத்த கதையும் இருக்கிறது. விநாயகர் வழிபாடு என்பது சனி பகவானுக்கு மிகுந்த பிரீத்தி தருகிற ஒரு வழிபாடாக இருக்கிறது. குறிப்பாக வடக்கு முகமாக இருக்கக்கூடிய கற்பக விநாயகரையோ அல்லது வாதாபி கணபதியோ, மேற்கு முகமாக இருக்கக்கூடிய வக்ரதுண்ட கணபதியோ அல்லது தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய கன்னிமூல கணபதியை நீங்கள் வழிபட்டு வந்தால் சனியினுடைய கடுமை குறையும். நலன் வழிபட்ட திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதி இருக்கிறது. நலனுடைய கதையை கேட்டாலோ, நலனுடைய கதையை சொன்னாலோ, நலனுடைய சரித்திரத்தை எங்காவது பக்கம் இருந்து கேட்டாலோ சனியினுடைய கடுமை குறையும் என்பது நல சரித்திரத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. திருக்கட்சி நம்பிகள் என்று ஒருவர் இருந்தார். பூந்தமல்லி அருகிலே அவர் பிறந்த ஊர் இருக்கிறது. அவர் காஞ்சி வரதராஜருக்கு ஆலவட்டம் சாற்றுகிற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார். அவரை சனி பிடிக்க வேண்டி அவரிடத்திலே வேண்டி நிற்க எம்பெருமானுடைய கைங்கரியம் தடைபடக்கூடாது என்று அவரை வேண்டி விரும்பி 7.5 நாழிகை மட்டுமே அவருடைய பிடியில் அகப்பட்டு களவு, அதாவது திருட்டு பழிக்கு ஆளானார் என்பது சரித்திரமாக இருக்கிறது. அந்த திருக்கட்சி நம்பியை 7.5 நாழிகை மட்டுமே அவர் பிடித்ததால் திருக்கட்சி நம்பியை நாம் வணங்கலாம். பூந்தமல்லி என்ற ஸ்தலத்திலே வரதராஜர் இருக்கிறார். திருக்கட்சி நம்பிகளுடைய ஆலயமாக இருக்கிறது. அவருடைய குருவாக இருக்கக்கூடிய ஆளவந்தாரும் அங்கே இருக்கிறார். அந்த சந்நிதியிலே வரதராஜ பெருமாள் சூரிய பிரபுவுடன் காணப்படுகிறார். சூரியனுடைய புதல்வனாக சனி சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கு சூரியனுக்கும் சேர்த்து வரதராஜரையும் சேர்த்து திருக்கட்சி நம்பிகளை தரிசித்து வந்தால் சனியினுடைய கடுமை வெகுவாக குறையும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டபுஜ பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் நாம் வணங்கி வரலாம். திருநள்ளாறிலே நாம் விண்வெளி ஆராய்ச்சியாளர் கூட கண்டு வைக்கிற அளவிலே சனியினுடைய கதிர்கள் பரவி கிடைக்கின்றன. அப்படி அந்த திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரையும் வழிபாடு செய்து வருது நன்மை தருவதாக இருக்கும். பொதுவாக அனைத்து ஆலயங்களுமே, அதாவது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அல்லது தினமும் நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய சக்திகளை ஊட்டக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் பரிகார ஸ்தலமாக இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு தகுந்து மற்ற கிரகங்களையும் அலசி ஆராய்ந்து, உங்களுடைய தசாபுத்தி பலன்களையும் அலசி ஆராய்ந்து உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல சனிக்கென்று தனியாக மிகப்பெரிய பரிகாரங்கள் இல்லை.
சனிக்கு நீங்கள் 1,00,000 ரூபாய் செலவு செய்து திருமஞ்சன அபிஷேக ஆராதனைகள் செய்தாலோ, அவருக்கு கவசங்கள் சாட்டினாலோ, அவர்களுக்கு வேறு ஏதாவது கைங்கரியம் செய்தால் கூட அவர் மகிழ்வதில்லை. அவர் மகிழ்வதெல்லாம் நான் சொல்கிற அளவிலே உடல் ஊனமற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது, பித்திருக்களுக்கு திதி கொடுப்பது, முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்று காகத்திற்கு சாதம் அளிப்பது, விலங்கினங்களுக்கு அன்னம் பாலிப்பது தான் அவருக்கு உகந்த பரிகாரமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சனியை பற்றி பேச வேண்டுமென்றால், அவருடைய பிறப்பை பற்றி பேச வேண்டுமென்றால் சூரிய புராணத்தையே நாம் முழுவதுமாக சொல்ல வேண்டியிருக்கும். அவற்றுக்கெல்லாம் நேரம் போதவில்லை என்பதால் அவருடைய ராசிகளுக்கு 4 விதமாக பிரித்து, அவருடைய ராசிக்கு ஏற்ப, அவருடைய ராசிநாதனுக்கு ஏற்ப, குருவனுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்ப, ராகுக்கினுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்ப உங்களுக்கான பரிகாரங்களை நான் சொல்லவிருக்கிறேன். முழுமையாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்களில் முதலில் நாம் மேஷ ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். செவ்வாயை ராசி அதிபனாக கொண்ட மேஷராசி என்பர்கள் உழைப்பிலும் வெற்றியிலும் நாட்டம் அதிகமாக கொண்டவர்கள். நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கிற வல்லமையும், மற்றவர்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய மனோதிடமும் உடையவர்கள் மேஷராசி என்பர்கள். உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக அவர் இருக்கிறார். இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவானும் 8ஆம் இடத்திலே கேது பகவானும் கடந்த 2 மாதங்களாக 10ஆம் இடத்திலே குரு பகவானும் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு சரியில்லாமல் உழவை கொண்டு சிரமங்களை தந்து கொண்டு இருக்கின்றன. 10லே குரு வந்தால் பதவியிலே பிரச்சனைகள் ஏற்படும், தொழிலே நஷ்டம் ஏற்படும், வேலை இல்லாதவர்களுக்கு மேலும் பின்னடைவுகள் ஏற்படும், வேலையில் இருப்பவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படும், மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் என்பது 10ஆம் இடத்து குருவை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனுஸ்தானத்திலே ராகுவும், 8ஆம் இடத்திலே மிகப்பெரிய தீங்கு செய்கிற அளவிலே கேதும் இருக்கிறார்கள். இப்பொழுது சனி பகவான் 10ஆம் இடத்திற்கே அதிபதியாக இருக்கிற தொழில், ஜீவன, தர்ம, கர்மஸ்தானத்திற்கே பலமாக இருக்கக்கூடிய, அந்த வீட்டிற்கே அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருகிறார். மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். 10லே இருந்து தொழிலே பிரச்சனைகளை கொடுத்து வந்த குரு பகவானுடைய கடுமையை இவர் குறைத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். ஆட்சி வீட்டிலே சனி வருவதால் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையிலே நீங்கள் நினைத்த வகையிலே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், வரவேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மிக அற்புதமான நல்ல பலன்களை சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து தரவிருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நீங்கள் நிறைய காரியங்களை முன்னெடுக்கலாம். புதிதாக வியாபாரம் தொடங்குவதோ, அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்வதோ, வேறு இடத்திற்கு மாற்றுவதோ, வேலையில்லாதவர்கள் அதற்கான முயற்சிகளிலே தீவிரமாக இறங்குவதோ, அல்லது சொந்த தொழிலை முதலீடு போடுவதோ, கூட்டுத் தொழிலில் ஈடுபடுவதோ போன்ற காரியங்களை நீங்கள் திடமாக, தைரியமாக நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் தன்னுடைய தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அங்கே ஆட்சி பலத்துடன் விட்டிருக்கப் போகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவனுடைய கடுமையை குருவனுடைய பார்வையும் குறைத்து வருகிறது. அதனால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிரமங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். பேச்சு சாதுரியத்தால் நீங்கள் வருகிற பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வரக்கூடிய குழப்பங்களை எல்லாம் உங்களுடைய சாதுரிய செயல்பாடுகளினால் தீர்த்து வெற்றி காண்பீர்கள். பொருளாதாரத்திலே உங்களுடைய திட்டமிடுதல், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குருவும் சனியும், குருவினுடைய பார்வை ராகுக்கும் இருக்கிற 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறுகிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்திலே குரு சனி இரண்டுமே ஒரே ராசியில் இருக்க 2 பேரும் வக்ரகதி அடைகிற காலம் ஒன்று இருக்கிறது. ஏறக்குறைய இந்த 2021 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் ஒரு 142 நாட்களுக்கு உங்களுக்கு அப்படியே எதிர்மறையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திடீரென்று தொழிலிலே மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கும்,
மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலே நீங்கள் சிக்கி தவிப்பதற்கும் இந்த வக்கர காலகட்டம் சற்று சிரமத்தை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டங்களிலே புதிய முயற்சிகள் எடுப்பதையோ அல்லது பெரிய பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதோ அல்லது கூட்டாளிகளிடத்திலே நீங்கள் கடுமையாக நடந்து கொள்வது கண்டிப்பாக நீங்கள் குறைக்க வேண்டும். இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்மறையான பலன்கள் நடைபெறவிருக்கின்றன. மீதம் இருக்கிற ஒரு வருட காலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு முதல் காலகட்டத்திலே உங்களுக்கு இருக்கிறது. 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரவிருக்கிறார். 10ஆம் இடத்திலே குரு சிரமத்தை கொடுக்கும். அந்த சிரமத்தை குரு பகவான் போக்கி அருளினார் சனியினுடைய சேர்க்கையால். இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அதே சமயத்திலே 10ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். தொழில் அற்புதமாக இருக்கிறது. லாபம் பன்மடங்கு பெருகுகிற ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த கும்பத்தில் இருக்கிற 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மிக அற்புதமான அபரிமிதமான பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பாராத வகையிலெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. தொழில் லாபம் அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே வருகிறபடியால் பதவி, புகழ், செல்வாக்கு, செல்வம் போன்றவையெல்லாம் மேலோங்குகிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. குருவினுடைய பார்வை அப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும் விழவிருக்கிறது. புத்திர சம்பத்து, பதவிகள், அரசியலிலே செல்வாக்கு போன்ற அற்புதமான காலகட்டங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுபவிக்கவிருக்கிறீர்கள். மிக அற்புதமான இந்த 5 மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு லாபத்தையும் நீங்கள் அதிகமாக அனுபவிக்க வேண்டும். தொழிலும் நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருக்கிறது. வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் நமக்கு கிடைப்பது மிகவும் அரிது. அப்படிப்பட்ட வாய்ப்பும் சூழ்நிலையும் கிடைக்கிற போது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பும் சூழ்நிலையும் நமக்கு வராத போது அவற்றை உருவாக்கி கூட நாம் அதில் வெற்றி காண்பது தான் மிகப்பெரிய அறிஞர்களுக்கும் புத்திசாலிகளுக்கும் உள்ள ஒரு தன்மையாக இருக்கிறது. வாய்ப்புகளை உருவாக்குங்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த 5 மாத காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அதற்கு பிறகு குரு பகவான் 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி மீன ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே வரவிருக்கிறார். இந்த 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு விரயஸ்தானம். விரயத்திலே குரு வந்திருக்கிறார். ஆனால் அவர் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்குமே அதிபதியாக அவங்களுடைய சொந்த வீட்டிற்கு ஆட்சி பலத்துடன் வருகிறார். நீங்கள் விரயத்திற்கு குரு வந்து விட்டார் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. விரயங்கள் அதிகரிக்கும். விரயத்திற்கு ஏற்ற பண உதவிகளை சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு தந்தருள்வார். குறிப்பாக குரு கொடுக்கிற விரயமெல்லாம் சுப விரயமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, வீட்டிலே திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பது, குழந்தைகளுக்கு காதணி விழாக்களை நடத்துவது என்று சுபகாரியத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சியிலே திளைக்கக்கூடிய விரயமாகத்தான் அந்த குரு பகவானுடைய விரயம் இருக்கும். ஏறக்குறைய 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருட காலம் வரையிலும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் உலவவிருக்கிறார். சனி உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய விரயத்திலிருந்து காப்பாற்றுகிற ஒரு தன்மையை பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்திலே ராகு இருக்கிறபடியால் குடும்பத்திற்காக அதிகம் செலவு செய்கிற ஒரு வழக்கத்தை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். 9ஆம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம், தந்தை ஸ்தானம், வெளிநாடு ஸ்தானம் என்று சொல்வேன். தந்தைக்கான செலவுகளை முன்னெடுப்பது, பூர்வீக சொத்துக்களை, வீடுகளை கட்டுவது, வெளிநாட்டிற்கு செல்வதற்கான செலவுகளை மேற்கொள்வது அல்லது வெளிநாட்டில் சென்று நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை தருவது என்று இந்த காலகட்டமும் விரயத்தில் இருந்தால் கூட அதை சமாளிக்கிற ஒரு நன்மையான பலன்களே உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. அதற்கு பிறகு 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷத்திற்கு வரவிருக்கிறார். மீண்டும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த சனி வக்ரத்தை பற்றி நான் முதலில் ஒரு வக்ரத்தை சொல்லிவிட்டேன். 2வது ஒரு வக்ர காலமும் இருக்கிறது. 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு வருடம் மீனத்திலே குரு இருக்கிற இந்த காலகட்டத்திலே 2022 மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து
2021 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய ஒரு 141 நாட்களுக்கு சனி பகவானுடைய வக்ரகதி இருக்கிறது. தொழிலிலே நான் சனி வக்ரமடைந்தால் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும், தொழிலிலே மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் என்று முதல் வக்ர பலனுக்கு சொன்னது போலவே இந்த நீங்கள் வக்ர பலனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்பொழுது குரு பகவான் அங்கே இருந்தார். இப்போது குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த 141 நாட்களுக்கு மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நான் சொல்கிற வகையிலே நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் எடுக்காமல், அதிகமாக பணத்தை வெளியில் எடுத்து செல்லாமல், பிரயாணங்களை அதிகம் மேற்கொள்ளாமல், மிகவும் எச்சரிக்கையுடன் விரயத்தை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 2வது வக்ர காலகட்டமாக அது இருக்கிறது. அதற்கு பிறகு மற்ற நாட்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தவிருக்கிறது. 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறார். இப்போது உங்களுக்கு ஜென்ம குரு இருக்கிறார், 10ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். இல்லாமல் இன்னொரு உங்களுக்கு சிரமமான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க ராகுவும் கேதுவும் தயாராக இருக்கிறார்கள். 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தான் குரு பகவானுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வரவிருக்கிறார். அதற்கு முன்பே ஒரு மாதத்திற்கு முன்பே 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதியே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பின்னோக்கி வரவிருக்கிறார். இதுவரையிலும் 8ஆம் இடத்திலே இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வரவிருக்கிறார். குரு பகவான் விரயத்தில் இருக்க, இந்த ராகுவும் கேது உங்களுடைய ராசியிலும் 7ஆம் இடத்திலும் இருக்க, சற்று சிரமத்தை இந்த ராகுவும் கேதுவும் கூட தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நண்பர்களிடத்திலே மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். கூட்டு தொழிலை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். மற்ற பெண்களிடத்திலே சற்று எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களிலே தலையிடுவது அல்லது உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்வது போன்றவற்றை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ராகுவும் கேதுவும் உங்களை ஆட்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இந்த வகையில் மட்டும் நட்பு, கூட்டு, கணவன், மனைவி, அடுத்த உறவுகள், ஆண் பெண்களிடத்திலே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கையை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு தருகிறார்கள். 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இந்த ராகுவுடன் குரு பகவான் சேருகிறார். இப்போது உங்களுக்கு ஜென்ம குரு, அதாவது ஜென்மத்திலே குரு வந்திருக்கிறார். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ஜென்மத்திலே குரு வந்தால் அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைப்பதிலே தாமதங்கள் ஏற்படும். மிகப்பெரிய அலைச்சலுக்கும் மிகப்பெரிய தடைகளுக்கும் ஆளாகிற ஒரு காலகட்டமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ராகு உங்களுடைய ராசியிலே 7ஆம் இடத்திலே கேது இருக்க உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொன்னேன். இப்போது அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே பார்ப்பதால் இந்த வகையான சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு தீரும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். நண்பரிடத்திலே இருந்த மன வருத்தம் நீங்கும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட சிரமங்கள் குறையும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். தள்ளிப்போன சுபகாரியங்கள் எல்லாம் மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருக்க தகுந்த ஓய்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சற்று உங்களுடைய உடல் நலத்திலே கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனி பயிற்சியாகிற 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் இந்த காலகட்டம் இருக்கிறது. குறிப்பாக இப்போது உங்களுக்கு சனி பகவான் 3வது முறையாக வக்ரகதி அடைவிருக்கிறார். 2023 ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2023 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையிலும் மீண்டும் ஒரு 141 நாட்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்திலே வக்ரகதி அடைகிறார். இப்போது 10லே வக்ரம் பெற்ற சனி ஆட்சி வீட்டிலே தன்னுடைய பலம் எல்லாம் குறைந்து மிகவும் பலவீனத்துடன் காணப்படுகிறார். உங்களுடைய ராசியிலே ஜென்ம குருவாக குரு இருக்கிறார். ஜென்மத்திலே ராகு இருக்கிறார். 7லே கேது இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பாராத வகையிலே திடீர் நஷ்டங்களை சந்திக்கலாம். தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய தாயாதி வழி, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அதிகரிக்கும். வேண்டாத கர்ம காரியங்களிலே கூட நீங்கள் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிற வக்ர காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும்.
நீங்கள் சாப்பிடுகிற உணவு வகையிலே பாதியாக குறைத்து உண்ண வேண்டும். உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக தனியாக நீண்ட தூர பிரயாணம் செய்வதோ, அருவி, கடல், குளம் போன்றவற்றில் குளிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய வகர காலகட்டமாக அந்த 2022 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2023 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் 141 நாட்களுக்கு உங்களுக்கு அமையவிருக்கிறது. ஆக உங்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்தை தவிர்த்து மிகவும் நன்மையான அதிகமான பலன்களை நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியிலே அடையவிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசி அதிபன் செவ்வாயாக இருக்கிறார். 10ஆம் இடத்திற்கு சனி அதிபதியாக இருக்கிறார். 10ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். தொழிலிலே மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வேண்டும். உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு சூரியனும் அதிபதியாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக சூரிய பகவான் இருக்கிறார். சனியினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் தியானித்து வருவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் செய்வது, சூரியனார் கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சென்று வழிபாட்டு வருவது நன்மை தருவதாக இருக்கும். குரு பகவானுடைய உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்திலே வருகிற காலகட்டத்தில் ராகு பகவானும் அங்கே இருப்பதால், 7 கேது இருப்பதால் நீங்கள் மிகப்பெரிய வீரியமாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நண்பர்கள் கூட்டு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும். திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்து வருவது, கள்ளக்குறிச்சி அடுத்து இருக்கக்கூடிய ரிஷிவந்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கும் கூட்டு தொழிலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கும் ஏற்ற ஒரு பரிகாரமாக இருக்கும். குறிப்பாக சனிக்கென்று மிகப்பெரிய பரிகாரங்கள் இருந்தால் கூட அனுமன் வழிபாடு தான் மிகவும் சிலாக்கியமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அனுமனை சனி பகவான் பிடிக்க வேண்டி அவரிடத்திலே அவர் வெளியே வருவதற்காக காத்திருக்க, அவர் தன்னுடைய வாளை மட்டுமிட்டு அந்த வாளிலே சனி பிடித்தார். வாளிலே சனி ஏறிக்கொண்டபடியால் அவர் கலங்கி விடவில்லை. அங்குமிங்குமாக துள்ளி குதித்து ஆனந்தமாக ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டு மிகவும் ஆனந்தத்துடன் காணப்பட்டார். அவருடைய துள்ளலுக்கும் அவருடைய தாவுதலுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் சனி பகவான் மிகுந்த சிரமத்திற்கு உட்பட்டார். எப்போதுதான் இந்த ஆட்டத்தை நிறுத்துவீர்கள் என்று அவரிடத்தில் சனி பகவான் விளங்க, ஏது நான் இதை நிறுத்துவதா? ராமநாம சங்கீதத்தில் ஈடுபட்டு விட்டால் என் மனம் ஆனந்தத்திலே துள்ளி குதிக்கும். அதைவிட வேறு என்ன பாக்கியம் இருக்கிறது? நான் ராமநாமத்தை ஜபிப்பதை நிறுத்தவே முடியாது என்று அவர் அங்குமிங்குமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். சனி பகவான் மிக சிரமப்பட்டு அவரை விடுவித்தார் என்று புராணங்கள் சொல்லியிருக்கிறது. அந்த அனுமன் வழிபாடும் ராமநாமத்தை ஜபிப்பதும் தான் இந்த சனிக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ராமா என்ற 2 எழுத்தினால் தீராத தொல்லைகள் எல்லாம் தீரும். அப்படிப்பட்ட நீங்கள் ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து நன்மை அடைய வேண்டும் என்று மேஷராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்களில் அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதிலே முன்மாதிரியாக விளங்குகிற சுக்கிரனை அதிபதியாக கொண்ட, எதிலும் சற்று அலட்சியத்துடனும் பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து இப்போது 9ஆம் இடத்திற்கு வரவிருக்கிறார். கடந்த 2017 டிசம்பர் மாதத்திலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே, அதாவது அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லோருமே சனியை பார்த்து பயப்படுகிற ஒரு வழக்கம் இருக்க, ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் மட்டும் சனி பகவான் நன்மைகளை செய்கிற ஒரு கிரகமாக இருக்கிறார். அதற்கு காரணம், ரிஷபராசிக்கு அவர் 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். பாக்கியாதிபதி, தர்ம கர்மாதிபதி என்று சொல்வார்கள். கர்மஸ்தானத்திற்கும் தர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக தர்ம கர்மாதிபதியாகவே சனி இருக்கிறார். அவர் இப்போது 9ஆம் இடத்திலே குருவுடன் சேருகிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. கடந்த 3 வருடமாக அஷ்டமத்திலே சனி இருந்து உங்களை ஆட்டி படைத்த நிலைமை இருந்தது. இப்பொழுது அந்த நிலைமையிலிருந்து உங்களுக்கு ஆறுதலும் மிகப்பெரிய மாறுதலும் ஏற்றமும் தரக்கூடிய ஒரு இனிய சனிப்பெயர்ச்சியாக இது இருக்கிறது. கடந்த சில நாட்களாக ராகு பகவானுடைய ராசியிலே இருந்து கொண்டு, 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்து கொண்டு, அஷ்டமத்திலே சனி இருந்து கொண்டு கிரகங்கள்லாம் சரியில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த 9ஆம் இடத்திற்கு, பாக்கியஸ்தானத்திற்கு, பித்ருஸ்தானத்திற்கு சனி வருவது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
9ஆம் இடத்திலே குருவும் இருக்கிறார். அவர் நீட்சம் பெற்று இருக்கிறார். இப்போது நீட்சபங்க ராஜயோகமும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. பாக்கியமும் அதிர்ஷ்டமும் கூடுகிற ஒரு அமைப்பை 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் குரு பெயர்ச்சி நடக்கிற வகையிலும் நீங்கள் அனுபவிக்கவிருக்கிறீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தன்னுடைய தாயகம் திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இங்கிருந்து வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள், இங்கே வந்து தங்கிவிட்டவர்கள் மீண்டும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தந்தை வழியிலே இருக்கக்கூடிய உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளும் மன கசப்புகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறது. இதுவரையிலும் துரதிர்ஷ்டமே நம்மை துரத்துகிறது என்று ஐயப்பட்டு மிகவும் கவலை கொண்டிருந்த நீங்கள் இப்போது அதிர்ஷ்டத்தின் பிடியிலே சிக்கவிருக்கிறீர்கள். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தந்தை வகையிலே உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த வம்பு வழக்குகளிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும், கணவன் மனைவிடத்தில் இருக்கக்கூடிய மன கசப்புகள் நீங்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. சனி 8லே இருந்து உங்களுக்கு உடல் அவஸ்தைகளை தந்து கொண்டிருந்தார். இதுவரையிலும் மருத்துவரிடத்திலே சென்றால் உங்களுக்கு உடம்பில் எந்த விதமான வியாதியும் இல்லை, நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், உங்களுடைய அனைத்து புள்ளிவிவரங்களும் நார்மலாக இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் உடம்பு நார்மலாக இருக்கிறது என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அவஸ்தைகளை சந்தித்து வந்த நீங்கள் வியாதியின் பிடியிலிருந்து விடுபடுகிற ஒரு அமைப்பை நீங்கள் பெறவிருக்கிறீர்கள். பொதுவாக 9ஆம் இடத்திலே சனி இருந்தால் இப்படியெல்லாம் நிகழுமா என்று நீங்கள் கேட்கலாம். 9ஆம் இடத்திலே சனி பகவான் வேறு ராசியாக இருந்து வேறு ஒரு ராசியில் இருந்தால் எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்கும், மறைமுகமான எதிர்ப்புகள் அதிகரிக்கும், காரியங்கள் எல்லாம் தடைப்படும் என்பது விதியாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய 9ஆம் இடத்திற்கே பாக்கிய ஸ்தானத்திற்கே அதிபதியானவர் பாக்கிய ஸ்தானத்திலே வந்து உங்களுக்கு பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரவிருக்கிறார். அனைத்து பாக்கியமும் உங்களுக்கு கூடிவிடும். ஏதாவது ஒன்று கேட்டால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிற வழக்கம் இருக்கிறது. வீடு கட்டிவிட்டாயா அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, திருமணம் நடந்து விட்டதா அந்த பாக்கியம் இல்லை. பாக்கியம் என்பது தான் மிகப்பெரிய அமைப்பாக ஜோதிடத்திலே கருதப்படுகிறது. 9ஆம் இடத்தை தான் அதை சொல்வார்கள். 1, 5, 9 என்ற திரிகோணம் தான் வாழ்க்கையை, நம்முடைய செயல்பாடுகளை தூக்கி நிறுத்துவதும் நம்முடைய நற்பலன்களை தூக்கி நிறுத்துவதுமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானம் பலம் பெறுவது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ராகுவும் கேதுவும் மட்டும் சற்று சரியில்லாமல் இருக்கிற நிலைமை இருந்தால் கூட குரு பகவான் அந்த ராகுவை பார்த்து கொண்டிருப்பதால் மிக அற்புதமான ஒரு வருட காலம் இந்த அமைப்பாக இருக்கிறது. அதற்கு பிறகு குரு பகவான் 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வரவிருக்கிறார். அவர் ஏறக்குறைய 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரையிலும் அங்கே இருக்கிறார். 10ஆம் இடத்திலே குரு வந்து விட்டார். 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். ராசியிலே ராகு இருக்கிறார். 7லே கேது இருக்கிறார். 10ஆம் இடத்திலே இருக்கிற குருவினால் நீங்கள் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலே திடீரென்று கஷ்டங்கள் ஏற்படலாம். இந்த 6 மாத காலத்திற்கு திடீர் விரயங்களை நீங்கள் சந்திக்கலாம். தொழிலே பின்னடைவுகள் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வு கிடைப்பதிலே கூட உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம். மனைவிடத்திலே நண்பர்களிடத்திலே மிகப்பெரிய சிக்கல்களும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுகிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்திலே காணப்படுகிறது. அதனால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மனைவிடத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஓடோடி மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு நீங்கள் கெட்ட பெயரை சம்பாதிக்கிற ஒரு நன்மை உங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து கொண்டிருப்பதால் சற்று மற்றவருடைய காரியத்திலே தலையிடுவதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மற்றவருடைய குடும்பத்திலே பஞ்சாயத்துகளில் ஈடுபடுவது அல்லது உங்களுடைய குடும்ப விஷயத்திற்கு உங்களுக்கு தெரிந்த நபர்களை அழைத்து வந்து பஞ்சாயத்து பேசுவது போன்றவற்றை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பெண்கள் ஆண்களிடத்திலும் ஆண்கள் பெண்களிடத்திலும் அடுத்தவரிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் வாதங்களுக்கும் அபவாதங்களுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகிற ஒரு காலகட்டமாக இந்த 6 மாத காலம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முதலிலே சனி வக்ரத்தை நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். சனி 2021 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் வக்ர காலகட்டம் இருக்கிறது. அந்த 142 நாட்களுக்கும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பத்திலே இந்த குரு இருக்கிற காலகட்டம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அதற்கு பிறகு 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி
குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து விடுபட்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு ஆட்சி பலத்துடன் வரவிருக்கிறார். கடந்த 6 மாதமாக இருந்த சிரமங்கள் பெருமளவிலே குறைகிற ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கிறது. குரு பகவான் இப்போது உங்களுடைய லாபஸ்தானத்திலே பலம் பெற்றிருக்கிறார். பாக்கிய ஸ்தானத்திலே, அதிர்ஷ்ட ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். 2 கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்திலே இருந்து கொண்டு தொல்லைகளை தந்து வந்த ராகுவும் கேதுவும் 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று பெயர்ச்சியாகி ராசிக்கு 12ஆம் இடத்திலே ராகு பகவானும் 6ஆம் இடத்திலே கேது பகவானும் வந்து விடுகிறார்கள். மிக அற்புதமான காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் குரு லாபத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்டம் பாக்கியதை தரக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் இருக்கிறார். ராகுவும் கேதும் உங்களுக்கு நன்மைகளை செய்யாத ஒரு சூழ்நிலை இருந்து அவர்கள் கூட இப்போது 12ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்திற்கும் வந்து விட்டார். குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தேறும். சுபகாரியத்திலே நீங்கள் முன்னெடுக்கிற ஒரு அமைப்பும் வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைப்பதற்கும் தடைப்பட்ட வெற்றிகள் கிடைப்பதற்கும் மிக அற்புதமான காலகட்டமாக இந்த 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு தரவிருக்கிறது. கேதுவும் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு எதிலும் வெற்றியை தரப்போகிறார். வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பிள்ளைகள் வகையிலே நன்மைகள் ஏற்படும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயரும் ஊதிய உயரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். புகழ் கூடும். உங்களை தேடி கௌரவ பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் மிகப்பெரிய மனிதர்கள் கூட உங்களிடத்திலே வந்து நின்று உதவி கேட்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கிற ஒரு அற்புதமான இந்த குரு பயிற்சி 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரையிலும் இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பொன்னான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இப்பொழுதும் சனி ஒரு 141 நாட்களுக்கு வக்ரகதியை அடையவிருக்கிறார். 2022 மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 2022 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரையிலும் ஒரு 141 நாட்களுக்கு சனி 9ஆம் இடத்திலே வக்ரம் அடைகிற காலகட்டத்திலே உடைய தந்தையினுடைய உடல்நலத்தில் திடீர் பின்னடைவுகள் ஏற்படலாம். தந்தை வழியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதாவது மிகப்பெரிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். தூர தேசம் போவதற்கோ தன்னுடைய தேசத்தை விட்டு வேறு தேசத்திற்கு செல்வதற்கோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகளால் நீங்கள் சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்கலாம். மிகுந்த கவனத்துடன் இந்த வகர காலகட்டத்தை நீங்கள் அணுக வேண்டும். அதற்கு பிறகு 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வந்து ராகுவுடன் சேர்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போது சனி பகவான் அதே 9ஆம் இடத்திலே நீடிக்கிறார். 12ஆம் இடமான விரயஸ்தானம், சயனஸ்தானம், மோட்சஸ்தானத்திலே குருவும் ராகுவும் இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு விரயத்தை தருகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே மீண்டும் அசுபஸ்தானத்திற்கு சென்று விடுவது நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் = பாசிட்டிவ் என்று எடுத்துக்கொள்கிற வகையிலே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். குருவும் ராகுவும் சேர்ந்து இருப்பதால் குரு சண்டால யோகத்தையும் அவர் ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. சனி பயிற்சி நடைபெறவிருக்கிற 2023 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய ஒரு 8 மாதத்திற்கு உங்களுக்கு விரயத்திலே குருவும் ராகுவும் இருந்தால் கூட திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவுகளையும் தந்தருள்வார். அதே சமயத்திலே விரயத்தையும் குரு பகவான் தரவிருக்கிறார். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் புதிதாக வீடு அமையும். இதுவரையிலும் வீடே இல்லை என்ற ஒரு நிலைமை மாறி வாகனமே வாங்க முடியவில்லை என்ற நிலைமை மாறி கனரக வாகனங்கள், மிகப்பெரிய வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கும் மிகப்பெரிய சொகுசான ஆடம்பரமான வீடு கட்டுவதற்கும் நிலபலன்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. ஆனாலும் 12ஆம் இடத்திலே ராகுவும் குருவும் இருக்க இரவு நேர தூக்கம் கெடும், அலைச்சல் அதிகரிக்கும். திடீரென்று உங்களுக்கு உடலிலே சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையுடனும் தகுந்த ஓய்வை எடுத்துக்கொள்வதும் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். சிரமமான காலம் என்பது 2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2022 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரையிலும் இருக்கிறது. இந்த சனி வக்ரத்தை பற்றி நான் குறிப்பிட்டேன்.
சனி வக்ரம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நிகழவிருக்கிறது. 2023 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2023 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரையிலும் 3வது முறையாக ஒரு 141 நாட்களுக்கு சனி பகவான் வக்ரகதியை அடைவிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்திலே சனி வக்ரமாக இருக்கிற இந்த 141 நாட்கள் ராகுவும் குருவும் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிரயாணங்களிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளிநாடு செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டும். தந்தையினுடைய உடல்நலத்திலே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திடீரென்று அதிர்ஷ்ட குறைவுகளும் பின்னடைவுகளும் மிகப்பெரிய பண நஷ்டத்திற்கும், தந்தையினுடைய உடல்நலத்திலே மிகப்பெரிய பின்னடைவும் கண்டத்தையும் அல்லது தேவையில்லாத அசுப காரியங்களில் கலந்து கொள்கிற வாய்ப்பும் இருப்பதால் இந்த வக்ர காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பொதுவாக ரிஷப ராசிக்கு ராசி அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இப்போது ராகுவும் ராசியிலும் 7ஆம் இடத்திலே கேதுவும் இருக்கிறார்கள். உங்களுடைய ராசிநாதன் சனி, உங்களுடைய ராகு கேது இவையெல்லாம் வைத்து கொண்டு நாம் சீர்தூக்கி பார்த்தால் நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். சுக்கிரனுக்கு அதிபதியாக மகாலட்சுமி இருக்கிறார். சனிக்கு மிக வீரியமிக்க நரசிம்மர் இருக்கிறார். மிகப்பெரிய அற்புதமான வீரியமிக்க அந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம். மந்திர ராஜபத சூத்திரம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. மந்திரத்துக்கு எல்லாம் இவர்தான் ராஜா என்று பொருள்படுகிறது. பரமேஸ்வரன் பரமேஸ்வரி கூட இந்த மந்திர ராஜபசோத்திரத்தை உபவாசம் செய்து தன்னுடைய ஈஸ்வர பதவி அடைந்தார்கள் என்று ஈஸ்வர சங்கீதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரனுக்கே அந்த ஈஸ்வர பதவியை தந்த அந்த மிகப்பெரிய மந்திர ராஜபசூத்திரம், மந்திரத்துக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த மிக வீரியமுக்கிய அந்த மந்திர ராஜபசூத்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து வந்தால் உங்களுடைய சிரமங்கள் வெகுவாக குறையும், உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுக்கிரனுடைய கடாட்சம், அதாவது பொன் பொருள் சேர்க்கை, செல்வ வசதிகள், பெண்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாம் குறைந்து பதவிகள் கிடைப்பதற்கான மிகப்பெரிய பரிகாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்துடன் இந்த சனி வக்ரமாகிற காலகட்டத்திலே சனியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய வீரியமான கடவுளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பைரவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். அத்துடன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அஷ்டபுஜ பெருமாளை கூட நீங்கள் சென்று சந்தித்தால் சனியினால் ஏற்படக்கூடிய வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும். 9ஆம் இடத்திலே சனி உலவுகிற இந்த காலகட்டத்திலே குறிப்பாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய குருவினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் குறையும். குரு உங்களுக்கு எப்பொழுதுமே அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து சிரமத்தை தருகிற காலகட்டம் என்பதால் ஏழை மாணவர்களுக்கு படிப்பிற்கு உதவுவது, பேனா பென்சில் வாங்கி தருவது அல்லது மிக பின்தங்கிய வகுப்பினரை நீங்கள் தத்தெடுத்து படிக்க வைப்பது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். சனிக்கும் மிக உகந்த பரிகாரமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டு இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய மிகப்பெரிய நன்மைகளையும் சிறு கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த ரிஷப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிறைவு பெறுகிறது. நன்றி.